மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் சென்னை தலைமை செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் போட்டியிடுகிறார். தமிழகத்தில் 6 இடங்கள் காலியாகும் நிலையில் தேமுதிக சார்பில் போட்டியிட எல்.கே. சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டதன் அடிப்படையில் எல்.கே. சுதீஷ் போட்டியிடுகிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் சென்னை தலைமை செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மாநிலங்களவை தேர்தலுக்கான இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேட்புமனுவை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய மாநிலங்களவை வேட்பாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக அரசியலில் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எல்.கே. சுதீஷ் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகளுக்கு முன்பாக வழங்கியிருக்கின்றார். முதலமைச்சர் முன்னிலையில் தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகின்றது. பிரேமலதா உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். ராசா உள்ளிட்ட திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் முக்கியமாக இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி வைத்த பொழுதும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தேமுதிக வெளியிட்டிருந்தது. இந்த தேர்தலில் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கண்டிப்பாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார்கள். யாருமே எதிர்பாராத வகையில் திமுகவுடன் தேமுதிக கைகோப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த மாநிலங்களவை தேர்தல் என்கின்ற நிலைப்பாடுதான் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக திமுக மற்றும் தேமுதிக இடையே கூட்டணி உருவான உடனேயே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேமுதிகவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை தான் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தேமுதிக வெளியிட்டிருந்தது. அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷ் முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றார். சற்று முன்பாக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்திலே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே அவர் வழிபாடு நடத்தியிருந்தார். பிரேமலதா, விஜயகாந்த் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு வழிபாடு நடத்திவிட்டு அதன் பிறகு தலைமைச் செயலகத்துக்கு வந்து தற்போது இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். மாநிலங்களவை தேர்தலிலே திமுகவிற்கு 4 இடங்கள் கிடைத்தன. 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதில் 2 இடங்களை திமுக எடுத்துக்கொண்டு மற்ற 2 இடங்களை காங்கிரஸ் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு வழங்கியிருந்தது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முதல் முறையாக மாநிலங்களவையில் திமுக ஆதரவுடன் இடம்பெறுகின்றது. திமுகவோடு முதல் முறையாக இந்த தேர்தலுக்காக கூட்டணி வைத்திருந்த நிலையில் அதன் பலனாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேமுதிகவிற்கு கிடைத்திருக்கின்றது. இதன் அடுத்த கட்டமாக தேமுதிக கணிசமான சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய விதமாக திமுகவோடு தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் காங்கிரசும் தங்களுக்கென எத்தனை இடங்கள் சட்டப்பேரவை தொகுதியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சட்டப்பேரவை தேர்தலை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக காங்கிரஸ் மற்றும் தேமுதிக ஆகிய 2 கட்சிகளுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. எனவே தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை தேமுதிகவும் முழுமையாக பயன்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்பாக கூட்டணி வைத்த பொழுது ஒரு சில கட்சிகளிடம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு காலக்கெடு இருந்ததன் காரணமாக அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர்களால் உறுதி செய்ய முடியாமல் போனது. ஆனால் இப்பொழுது இன்னும் 50 நாட்களில் தேர்தல் இருப்பதால் உறுதியாக இந்த மாநிலங்களவை பதவியை அவர்கள் உறுதி செய்து எல்.கே. சுதீஷ் என்று நான் மாநிலங்களில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளும் நிரப்புவதற்காக இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியம் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவன் மீது சொல்லித்து உறுதி அளிக்கிறேன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.